வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் மனைவி ராதிகாவின் வெற்றிக்காக சரத்குமார் விருதுநகர் கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்து பிரார்த்தனை செய்தார். Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. ஆட்சியை பிடிக்க பாஜகவும் INDAA கூட்டணியினரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கருத்து கணிப்புகள் INDAA கூட்டணிக்கு ஆதரவாக உள்ள நிலையில் எந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்ற பேச்சு பரபரப்பாக இருக்கிறது. அந்த வகையில் விருதுநகர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் MP மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் போட்டியிடுகிறார். தேமுதிக சார்பில் நடிகர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிடுகிறார். பாஜக சார்பில் நடிகை ராதிகா போட்டியிடுகிறார். விருதுநகர் தொகுதி யாருக்கு என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் நடிகர் சரத்குமார் விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோயிலில் நேற்றிரவு அங்க பிரதட்சணம் செய்து பிரார்த்தனை செய்தார். அப்போது ராதிகா சரத்குமாரும் உடனிருந்தார். ராதிகாவின் வெற்றிக்காக நடிகர் சரத்குமார் பிரார்த்தனை செய்ததாக கூறப்படுகிறது. Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now.